பில்லி சூனியம் பெரும்பகை அகல நல்லா இருப்பா. டேய் என்னடா அது கையில பேடு? ஓ இதான் டூல்ஸ் பாக்ஸா? இது ஜாமெண்ட்ரி பாக்ஸ்மா. ஜாமெண்ட்ரி பாக்ஸா? இது எதுக்குடா? என்னமா நீ இன்னைக்கு எனக்கு +2 மேத்ஸ் எக்ஸாம். எக்ஸாமா? ஏ ராஜா தங்கமே, நீ அந்த எக்ஸாம் எல்லாம் 3 வாட்டி எழுதி ஃபெயில் ஆயிட்டடா. உன் மண்டையில படிப்பு ஏறாதுன்னு மெக்கானிக் வேலைக்கு போயிட்டடா. எனக்கு இன்னைக்கு தான் எக்ஸாம். அக்கா என்னக்கா பையன் ஒரு மார்க்கமா பேசுறான்? ஒண்ணுமே புரியலையேடா. அத்தை காபி. இவன் அண்ணிடா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ எதிர் வீட்டு கலாவோட கடலை போட்டுக்கிட்டு இருந்தானே, அவளை கழட்டி விட்டுட்டானா? ஜகஜால கில்லாடி மாவ. இது வேறயா? அவனே ஊர்ல இருந்து வரட்டும். டேய் டேய் டேய், ஏன்டா ஒரு மாதிரியா நடந்துக்கற? என்னம்மா நான் கரெக்ட்டா தான நடந்துக்கறேன். ஐயோ இருடா இருடா இருடா, இப்ப நான் டவுட்ட கிளியர் பண்றேன். தங்கமே இன்னைக்கு என்ன தேதி சொல்லு? 10 11. டேய் 10 11 சொல்லு. மா 10ஆம் தேதி 11ஆம் மாசம் 2005. டேட் கரெக்ட், மந்த் கரெக்ட், இயர் மட்டும் 10 வருஷம் பின்னாடி சொல்றான். மாமா நேத்து பொண்ணு பார்க்க போனிய, பொண்ணு காரி துப்பி இருக்குமே. அக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பார்க்க போனிய, கரெக்டா சொல்றாங்க. ஆமா துப்பிச்சு. எனக்கு தெரியும். எப்படி? பொண்ணு கிட்ட பேங்க்ல வேலைன்னு சொல்லிருப்ப. ஆமா. ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அந்த ஆளு வேலை வெட்டி இல்லாம வீட்டுல வெட்டியாதான் இருக்கான்னு சொன்னேன். அக்கா நீ எனக்கு பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுலயும் வாரி போட்டுக்கிறான் பாரு உன் புள்ள பண்ணு. ஐயோ அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. மா எனக்கு எக்ஸாம் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாப்பா கண்ணு பச்சி கலெக்டர் ஆயிடு. டேய் டேய் டேய், ராத்திரி தூங்கும் போது என் புள்ள நல்லா தானடா தூங்குனா. அடியே பப்பே பப்பு, என்னடி நடக்குதுங்க? ஏய் ஏண்டி உன் புருஷன் 10 வருஷம் பின்னாடி போய் ஏதோ பேசிட்டு இருக்கா, நீ ஹாப்பியா தூங்குறியா? அண்ணி நான் தெலுசு. தெரியுமா? நீ ஓன பெட்ரூம்க்கு வந்து பாரு. மிட்நைட் 3 மணிக்கு எந்திரச்சி A+B² ஃபார்முலா 1000 டைம்ஸ் பெட்ரூம் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காரு. ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடல. எப்படி இதெல்லாம்? மேல ஒரு பிசாசு உண்டு. பிசாசு எங்கடி இருக்கு? 4 பிசாசு இருக்குது. அதுல பையன் பிசாசு. அது என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுது. என்ன பேட் டேஸ்ட் அவனுக்கு? ஆத்தகாரோ. சரி சரி. அதனால பிளான் பண்ணி నేను బావా మైండ్ 10 வருஷம் பின்னாடி அனுப்பிடுச்சு. நீ முன்னாடி வாடி. அதனால நான் பாவா என்ன பாரியான்னு அக்செப்ட் பண்ணாம அது ஜாலியா இருக்குதோ. ஐயோ என் பையன் லூஸ் ஆயிட்டானா? నువ్వు పయ్య లూసు లేదు. అది తెలివా 10 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. నేనే లూసు, నేనే పిచ్చు, నేనే బేకు, నేనే మెంటల్. பரவாயில்லமா, நல்ல வேலை 10 வருஷம் முன்னாடி பண்ணா. இதுவே 25 வருஷம் முன்னாடி டிலேட் பண்ணி தரலாம். அக்கா அவன் போன கக்காவை அலப்பி விட்டு தொட்டில போட்டு தூங்க வச்சிட்டு இருப்பா. அக்கா இந்த பேயோட ஆட்டம் உன்னோட ஆட்டத்தை விட ஜாஸ்தியா. இதுக்கு ஒரு வழி பண்றேன். எப்படிடா? சொல்ல மாட்டேன், உனக்கு செஞ்சு காட்டுறேன். செஞ்சி అంటే திண்டிவன பக்கத்துல செஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அதை காட்டுறேன்றா. மூடிட்டு போடி. செஞ்சிக்கு போனா ஆவி போயிடுதா? ஏன் இப்படி அலறீங்க? అత్తగారు ఇక్కడ చూడండి. ஐயோ யாரு இது? கையில கட்டி பையில கட்டியா பணம், கழுத்துல செயினும். இந்த ஐட்டத்தை பார்க்கும்போது தெரியல ஆள் யாருன்னு. பையில பணம் தெரியுது, ஆனா யாரு இந்த பணம்? அவங்க என்ட்ரி ஆன அடுத்த நாளே பணம் கேட்டு வந்து மென்னாடி ஒரு பாவி ஞாபகம் இருக்கா? ஏய் சின்ன பாப்பா. ஆடி சார் பல எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ள வந்து சின்ன பாப்பான்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன். எவன் விட்டா ஜோரன்? ஐயோ ஐயோ வாங்க ஜெகபதி அண்ணே. ஏமா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை லஜ்ஜை இதுல எதுவுமே எங்க அக்கா கிடையாது. பார், உன் வீட்டுக்கு 2வது மாடி கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கினேன்.
இது வரைக்கும் வட்டியை முதல்ல சேர்த்து 10 லட்சம் ரூபாய் ஆகுது. ஏமா என் பசங்க வந்து உங்ககிட்ட பணம் கேட்டா எரும மாடுக்குதான் கூட்டமா வரும், டைனாசர் தனியா தான் வரும்னு சொல்லி டைலாக் பேசி பசங்களை தூக்கி போட்டு மிதிச்சாமா. அது உங்க பாய்ஸ் தெரியாம பண்ணிட்டேனே. இப்ப நான் வந்திருக்கேன். ஏன் உன்னையும் தூக்கி போட்டு எங்க அக்கா மெதிக்கணுமா? ஏன்டா அண்ணனுக்கு பிபி ஏத்தி விடுற? நான் உனக்கு அண்ணனா? அண்ணே இப்பதான் போர்டு போட்டிருக்கேன். டெனன்ட் வந்த உடனே அட்வான்ஸ் வாங்கி உனக்கு கொடுத்துறேனே. நான் டக்கால்த்தி வேலை காட்டுறேன் நீ. டக்கால்த்தியா? நேத்து தான் ஒரு பார்ட்டி கிட்ட அச்சு புச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அது அட்வான்ஸ் இல்லையா? இந்த டுபுக்கு இருக்கானே அவனுக்கு கட்டுங்க கொடுத்துட்டு போட்டு வாங்கிட்டேன். சும்மா இருக்க மாட்டேன். Why darling, full of tension? என்ன problem? இது யாராது? புதுசாக்குது புது டெண்டன்ட்டா? ஐயோ அது இது கந்து வட்டி கஜபதி. நான் இவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கினேன். ஜட்டி வட்டியாய் வட்டி குட்டி போட்டு 10 லட்சம் ரூபாய் ஆச்சுங்கறான். சும்மா ஒரு டம்மி பீஸ் எட்டுனா பயந்துருவாங்களா? ஒரே சொருவுதான். உடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போ. முடியாது. அப்ப இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது இது? பத்திரம். பத்திரம். இந்த பத்திரத்துல நீ ஒரு கையெழுத்து போடு. யான் துட்டு வாங்கி 2வது மாடி கட்டனல, நீ பணம் தரலனா அத நான் சுத்தமா இடிச்சிடுவேன். இந்த வீடே அப்ரூவல் இல்லாம கட்டனா கார்ப்பரேஷனுக்கு தெரிஞ்சா அவங்களே சுத்தமா இடிச்சிடுவாங்க. ஸ்வாஹா. போட்டு குடுக்குறியா? போட்டு குடுக்குறியா? ஓகே ரிலாக்ஸ். உங்களுக்கு என்ன இப்போ 10 லட்சம் வேணும்? ஆமா. ஏன் வீட்டுக்கு வா, நான் தரேன். ஏ இங்க கொண்டு தர மாட்டியா? ஏன் நீ அங்க வந்து வாங்க மாட்டியா? நீ மட்டும் பே பண்ணலன்னு வெச்சுக்க, பேயா மாறிடுவேன். நீ அங்க வா, யார் பேய்னு பாத்துடலாம். ஆண்டி only 2 minutes முடிச்சிடுறேன். Come on. மேல போனவன் மேலேயே போயிட்டானா? ஐயோ யாரடி இவன் இங்க கொண்டு வந்து போட்டது? ஏதாவது நாய் எடுத்து வந்து போட்டுருக்காங்க. ஐயோ, நாய் கொண்டு வந்து போடுறதுக்கு வேற நல்ல எலும்பாடி, full body எலும்படி. வேற யார் கொண்டு வந்து போட்டுருப்பாங்க? அத நான் சொல்றேன். இந்த பேய் கொண்டு வந்து போட்டுருச்சா? Correct. இவன் உங்களை ஓவரா டார்ச்சர் பண்ணதுனால எங்க அக்கா இவன் தொண்டையில ஸ்ட்ராவ போட்டு மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டான். அட பாவி, என்னமோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி உஷ்ஷில உறிஞ்சிட்டான்ற. நோ கூல் ட்ரிங்க்ஸ், அது ஹாட் ட்ரிங்க்ஸ். என்ன குடிக்கும்போது ரத்தம் நல்லா சூடா கப 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 கபன்னு இருந்தது. ஹாய் அவக்கா, நம்ம மேட்டர் என்னாச்சு? నేను బావా నీ మొదలు కరెక్ట్ பண்ணு, அப்புறம் நான் ஒத்துக்கறேன். ப்ராமிஸ்? உடனே கரெக்ட் பண்றேன். எங்க அக்கா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நம்ம 2 பேருக்கு நிச்சயதார்த்தம். ஓகே ஓகே. என்ன ரியாக்ஷன் டெரரா இருக்கு? ஓகே. வெரி குட். சாகறதுக்கு ரெடியா இரு. வாட்டா ஐயோ ஐயோ ஐயோ, நாசமா போறவளே. என் புள்ள இப்படி இருக்கா, உனக்கு லவ் கேக்குதாடி? லவ் నేను బాబాவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அத்தகாரோ. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்க பாரு. ச்சே, உயிரோட இருக்கிற ஆவி பத்தாதுன்னு செத்த ஆவி வரியா? சீ. இருக்கிற ஆவியா? என்னடி சொல்ற? ஐயோ, நாசமா போறவளே, செத்து கூட உனக்கு பொம்பளை கேக்குதாடா? கொய்யால பொண்ணு. வாங்க 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 வாங்க. சாமி, இந்த வீட்டுல ஆவி இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க சாமி. உங்க கால ஆடுறத பார்த்தாலே தெரியும் சாமி. ஆவி இல்லப்பா, கால்ல ஆணி கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டேன். வலி தாங்க முடியல, அப்படியே கை தாங்களா கூட்டு போப்பா. இந்த பக்கம்தான் அந்த தீய சக்தி இருக்குது. பாத்தியாக்கா, டைரக்ஷன் எவ்வளவு கரெக்டா சொல்றாரு. டேய் திரி, who is he டா? ஏக்கா, இவர் தாங்க சந்திரமுகி படத்துல லக்க 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 லக்கான்னு யாகம் பண்ணி ஆவிய விரட்ட சாமியாரு. இவர் அவரு அது நல்லா இருப்பாரு. 480மா. பாத்தியாக்கா, 480 ஆவிய விரட்டிக்கிறாராம். 480ன்றது என் உடம்புல இருக்கிற சுகர். எத்தனையோ பேர் உடம்புல இருக்கிற ஆவியெல்லாம் இறக்குறேன். என் உடம்புல இருக்கிற சுகரை மட்டும் என்னால இறக்க முடியலமா. அடே முதல்ல உள்ள இறக்கறத கம்மி பண்ணு, சுகர் தானா இறங்கிடும். சனியை பிடிச்சவனே, நேத்து அடிச்ச கப்பே இன்னும் போகவே இல்ல. டேய் திரி, இவன் மூஞ்சிய பார்த்தா சப்ப பீஸா இருக்கா. இவன் போய் கண்ட்ரோல் பண்ணுவானாடா? யார பத்தி என்ன வார்த்தை கேட்ட நீ? என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சோட்டானி கரையில போய் கேட்டுப்பா. ஐயே, அதுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போக முடியாது. இங்கே சொல்லு. அங்க 100 சொம்பு வச்சிருக்க. ச்சே,
இங்க பாத்ரூம் போயிட்டு அங்க சொம்ப வச்சுக்கிட்டு எப்படியா கழுவ? அந்த 100 சொம்புலியும் ஆவிகளை புடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். ஐயோ சரியா, மேட்ருக்கு வா. உடனே யாகத்தை நடத்தணும். யாக செஞ்சா என்ன வரும்? புகை வரும், பின்னாடியே பேய் வரும். முதல்ல அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு. நான் சொல்ற லிஸ்டை நீ ரெடி பண்ணு. சொல்லுங்க சாமி. ஒரு மண்டை ஓடு, 2 கையெலும்பு. என்ன லுக்கு, பக்கத்து சுடுகாட்டுல பிக்கப் பண்ணு. இந்த கேப்ல பேய லுக் விட்டு வரேன் நான். ஐயோ சாமி, எதுக்கு ரிஸ்க் எடுக்கறீங்க? அது என்ன டைப்னு தெரியும்ல? சந்திரமுகியா, முனியா, காஞ்சனாவா, பீசாவா இல்ல அரண்மனையான்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆ. நான் சொன்னதை ரெடி பண்ணி வை. மேல போய் பார்த்துட்டு வரேன். ஏய், ஏய், என்னடி இவன் படம் பேரா சொல்றான்? இவன் ஆவிய விரட்டு வாங்குறேன். டவுட் தான். எனக்கும் தான். ஆ? காசு கொடுக்கா. எதுக்குடா? சாமி சொன்ன ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அவன் உயிரோட வந்தா பாப்போம். வாங்க வாங்க, வணக்கம். வணக்கம். நீங்க தான் பேயோட்ட வந்த மந்திரவாதியா? ஆமா, எப்படி உனக்கு தெரியும்? ஒட்டு கேட்டேன். கெட்ட பழக்கம். மாடி ஏறி வந்தது மூச்சு அரிக்குதா? முடியலைங்க, முடியல, வயசாகி போச்சு. களைப்பா இருக்கீங்க. சிவகாமி, ஜூஸ் கொண்டு வா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார். பழகி 2 செகண்ட் ஆகல, இதுக்குள்ள ஜூஸ் குடுக்குறீங்களே. கீழே ஒரு குடும்பம் இருக்குது, மனுஷனா அவனுங்க ஒரு காபி தண்ணி தரல சார். இதோ இவதான் என் மனைவி சிவகாமி. சொல்லிட்டீங்களே, ரிப்பீட். தீர்க்க ஆயுசாயிருமா. இந்த ஊர்ல 1000 எபிசோடு ஓடின சீரியலுக்கு பெஸ்ட் ஆஃப் த சீரியல்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்க. 1500 பேய ஓட்ட எனக்கு பெஸ்ட் பேய ஓட்டவர்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்களா? இல்லையே. முன்னெல்லாம் மந்திரவாதினா ஒரு பயம் இருந்துச்சு. இப்பெல்லாம் ரோட்ல போனா கல் எடுத்து அடிக்கிறானுங்க. சோத்துக்கு என்ன பண்றது? பசிக்குதா? இருந்தா கொடுத்தா சாப்பிடுறேன். அனிதா, இவதான் என் பொண்ணு, பேரு அனிதா. சொல்லிட்டீங்களே, அதுவும் ரிப்பீட்டா? சாப்பிடுங்க. இந்தம்மா, தேங்க்ஸ்மா. நான் கிளம்பட்டுமா? ஏன் கை கழுவலையா? அப்படியே நக்கிக்கிட்டே போயிருந்தேன். எங்க போறீங்க? ஏதோ 4 பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். தவறதெல்லாம் உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா பேயா தெரியலையா? போங்க, உங்களெல்லாம் பார்த்தா பேய் மாதிரியே தெரியல. தம்பி, நம்மளெல்லாம் பார்த்தா பேயா தெரியலையா? ஹாய். காளி, நீலி, சூலி. ஹலோ ஹலோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. யோ, நிறுத்துன்னு சொல்லுதுல்ல. வீட்டை விட்டு போ. நாங்க எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம்? ஆவியாச்சே, போய்த்தாங்கணும். ஓகே, நாங்க பைப்பை திறந்து ரத்தம் வர வச்சோமா? இல்ல அவங்க வரும்போது கைய பெருசாக்கி கதவை சாத்தி பயமுறுத்தணுமா? இல்ல. ராத்திரி 12 மணிக்கு நானே வருவேன் அப்படின்னு பாட்டு பாடி தோட்டத்துல சுத்தணுமா? இல்ல. அவங்க பீரோவை திறக்கும் போது நான் எலும்பு கூட தெரிஞ்சேனா? இல்ல. இப்படி எதுவுமே பண்ணாம வாடகை கொடுத்துட்டு செவனேன்னு இருக்கும். எங்களையும் போன்னு விரட்டுறீங்க. தப்புதான். நீங்க பேசுறது நியாயமா தான் இருக்கு. நீங்க பெரிய மனசோட சொல்லுங்க. நீங்க வந்த உடனே ஜூஸ் சாப்பாடு அவங்க கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல, நீங்க தான் கொடுத்தீங்க. ஏங்க, நல்ல ஆவியா இருக்கிறது தப்பா? தப்பு இல்ல. ஏன் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் கூட வாங்க, இதை விட பாழடைஞ்ச பெரிய பங்களாவை நான் காட்டுறேன். நாங்க எங்க போனோம்? இது எங்க பூர்வீக சொத்து. ஆமாங்க, என் பொண்ணு கல்யாணத்தை இந்த வீட்டுல தான் நடத்தணும். ஒரு அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறது தப்பா? அண்ணே, ஏன்னா அழுவுறீங்க? யாரு? நீங்க தானே? அண்ணனா? அண்ணே, எங்க அப்பாவோட ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். அது உங்க கையில தான் இருக்கு. அம்மா, நீ இங்கேயே இருமா. இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நானும், கீழே இருக்காங்களா ஹவுஸ் ஓனர், அவங்களும் தான்மா. ஐயோ, ஐயோ. யோ லூசு, வேணான்னு சொன்னா கேட்டியா? இப்ப அழுது என்னையா யூஸ்?
அம்மா லைஃப்ல நான் கூட எவ்வளவோ பேய்களை ஓட்டி இருக்கேம்மா. இப்படி ஒரு பாசமான பேய நான் பார்த்ததே இல்லம்மா. என்னய்யா இவ்ளோ சென்டிமெண்டா பேசுற? ஆமாம்மா, அனாதையா இந்த வீட்டுக்கு நான் வந்தம்மா. ஆனா இப்போ ஒரு பாசமான அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சின்னு எல்லாரும் கிடைச்சிருக்காங்கம்மா. டேய் என்ன நீ லூஸ் ஆயிட்டியா? தெளிவாத்தாமா சொல்றேன். தயவு செய்து அந்த பேய்களை வீட்டை விட்டு வெளியில துரத்துறாதீங்கம்மா. அது உங்களுக்கு காவலா இருக்கும். காவலுக்கு நாயை வளர்க்கலாம், பேயெல்லாம் வளர்க்க முடியாதுயா. வேற ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. பண்ணனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேயை எழுப்பிட்டு வந்து உங்க வீட்டு வாசல் முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். நான் குரலை கொடுத்தா அவங்க அவ்வளவுதான் உங்க ரத்தத்தையே குடிச்சிருவாங்க. கூப்பிடுவா? கூப்பிட்டுமா? பாவி நாசமா போயிருவ நீ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வரட்டுமா? வரட்டா? அக்கா ஏடா கூட்டு வந்த? ஏடா கூட்டு வந்தவனே? மாப்பிள்ள வந்தாச்சு, மாப்பிள்ள வந்தாச்சு. சின்ன பாப்பா போய் ஆர்த்தி எடு. நானா? நானா போவேன். என்ன யோசனை? போய் எடு போ. ஐயோ பாவின்னு தெரியாம அப்பாவி மாப்பிள்ளையா வந்திருக்கானே. அவனை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுறணும். தம்பி ஆர்த்தி என்ன கலரு? வெள்ளையா குண்டா இருக்கும். ஐயோ சட சட. நான் ஆர்டிஸ்ட் ஆர்த்திய கேக்கல, தட்டுல இருக்கிற ஆரத்திய கேட்டேன். ரெட்டு. இத பாரு, இந்த ஃபேமிலில நீ சம்பந்தம் செஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கே, இதே கலர்ல ரத்த வாந்தி எடுப்ப. ஏன்னா இதுங்க ஹியூமன் பீயிங்ஸ் இல்ல, மொத்த ஃபேமிலியும் கோஸ்ட். மரியாதையா இங்க இருந்து இப்படியே எஸ்கேப் ஆகி ஓடியே போயிருங்க. குளிகை முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை உள்ள கூட்டு வந்துருங்க. அப்புறம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண கூடாது, நாசமா போயிடும். ஐயோ ஏப்பா நீ போ. என்ன பாப்பா, மாப்பிள்ளைக்கு நலங்கு வைங்க. ஏண்டா அறிவு கட்ட பிரகஸ்பதி, நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? ஆப்பு மேல நீயே தேடி வந்து உட்கார்ந்திருக்கியடா பாவி. அப்படியே காலையில நலங்கு வைங்க. வைக்கிறேன். டேய் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. இப்படியே எங்கிருந்து ஓடியே போனா நீ தப்பிச்சிடலாம். டேய் காலுங்கடா. நானும் ஆவிதான். நாங்களும் பேய் ஃபேமிலி தான். நானும் பேய்தான். ஆவி ஐயே. ஆவி ஐயரே, குளிகை நேரம் முடியறதுக்குள்ள பத்திரிகையை படிங்க. ஏசா படிச்சுட்டா போறது. சுடலை பேய் துணை, மறுமண அழைப்பிதழ், எலும்புடையீர், நிகழும் மூதேவி ஆண்டு, நாதேரி மாதம், அமாவாசை அர்த்தராத்திரியில், ராவுகால ராசியில், யமகண்ட லக்னத்தில், பேய் நடமாடும் நேரமாகிய இரவு 12 மணிக்கு மேல், குட்டிச்சாத்தானின் பேரன் திருநிறைச் செல்வன் ஆதவன் எம்எஸ்சி ரத்த காட்டேரி ஆராய்ச்சியாளருக்கும், எலும்புக்கூட்டின் பேத்தியாகிய திருநீரைச் செல்வி அனிதா மண்டையோட்டு ஆராய்ச்சியாளருக்கும் மேற்படி திருமணத்தை நடத்தி வைக்க பேய்களும் பிசாசுகளும் நீலி சுடுகாடு பேய் மண்டபத்தில் திருமணம் நடக்கவிருப்பதால் தங்களும் தங்கள் சுற்றமும் ஒன்று கூடி மணப்பேய்களை துடப்பத்தாலும் செருப்பாலும் மாறி மாறி அடித்து வாழ்த்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சரி, தட்ட மாத்திங்க. ஸ்டாப் இட். ஏண்டா? எனக்கு ஆவக்காய்க்கும் இதே மாதிரி இப்பவே நிச்சயதார்த்தம் நடக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். அவ பேய் இல்லடா. அப்ப பேய மாத்து. டேய், மனுஷங்களை சாவடிக்கிற பவர் நம்மகிட்ட இல்லடா. இப்ப பாரு சின்ன பாப்பா.
சின்ன பாப்பா அந்த கத்தி எடுத்து அவக்காவ குத்தி அவளை ஆவியாக்கிடு போ. వద్దు అత్తగారు వద్దు குத்து குத்து. குத்து குத்து. వద్దు అత్తగారు వద్దు వద్దు